நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ரஜினிகாந்த் பற்றியும் அவரது அரசியல் பயண முடிவு குறித்தும் ஆதவ் அர்ஜுனா வாய்க்கு வந்தபடி பேசுவது கண்டனத்துக்குரியது என்றார். தமிழக மக்களின் மனங்களை கொள்ளை கொண்ட மாபெரும் நடிகர் குறித்து சொந்த அரசியலுக்காக தாம் தெரிவித்த கருத்துக்காக ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், நடிகர் ரஜினிகாந்த் குறித்து ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்து கடும் கண்டனத்துக்குரியது என்றும் அவரது இந்த கருத்தை அக்கட்சியின் தலைவர் விஜய் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் தெரிவித்தார். காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை இடையிலான ரயில் போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் வகையில் வரும் மே மாதம் 20ஆம் தேதி முதல் புதிய பயணிகள் ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் காரைக்காலில் இருந்து மதியம் 12:45 மணிக்கு புறப்பட்டு மதியம் 2:15 மணிக்கு மயிலாடுதுறையை சென்றடையும். மறுமார்க்கத்தில் மே 21ஆம் தேதி முதல் மயிலாடுதுறையிலிருந்து காலை 9:35 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் பகல் 11:05க்கு காரைக்காலை சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநராக பணியாற்றி வந்த RN ரவி மேற்கு வங்க மாநிலத்தின் 22வது ஆளுநராக நியமிக்கப்பட்டு பதவியேற்றுக் கொண்டார். கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி சுஜோய் பால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கேரள ஆளுநர் ராஜேந்திர பிஸ்வநாத் அர்லேக்கர் தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டு அவர் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டார். புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட RN ரவி குடியரசுத் தலைவரை சந்தித்து தனது முதல் அதிகாரப்பூர்வமான சந்திப்பை நிகழ்த்தினார். இது தொடர்பான புகைப்படத்தை குடியரசுத் தலைவர் அலுவலகம் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா இன்று அனைத்துக் கட்சிகளின் அவைத்தலைவர்களோடு முக்கிய ஆலோசனை நடத்தினார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வின் போது அவையில் அநாகரீகமாக நடந்து கொண்டதற்காக இடைநீக்கம் செய்யப்பட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்வது குறித்து ஒருமனதான முடிவை எட்டுவதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அவையின் நடவடிக்கைகள் நடைபெறும் போது உறுப்பினர்கள் யாரும் அவையின் மையப்பகுதிக்கு வரக்கூடாது என்ற உடன்பாடும் இந்த சந்திப்பில் எட்டப்பட்டது. முன்னதாக கடந்த மாதம் 3ஆம் தேதி காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்த ஷிவாலிக் எனும் LPG டேங்கர் கப்பல் இன்று மாலை குஜராத்தின் முத்ரா துறைமுகத்தை வந்தடைந்தது. இதுகுறித்து புதுதில்லியில் நடைபெற்ற மேற்காசியாவின் தற்போதைய நிலவரங்கள் குறித்த அமைச்சகங்களுக்கு இடையிலான விளக்கக் கூட்டத்தில் பேசிய மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி பாதைகள் அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சின்ஹா, இந்த கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்குவதில் எந்தவித தாமதமும் ஏற்படாத வகையில் முன்னுரிமை அடிப்படையில் கப்பல் தளம் மற்றும் ஆவண நடைமுறைகள் முன்கூட்டியே தயார் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஈரானில் உள்ள சுமார் 550 இந்தியர்கள் நிலப்பரப்பு எல்லை வழியாக ஆர்மீனியாவிற்குள் நுழைந்திருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். மேலும் 90 இந்தியர்கள் ஈரான் எல்லையை கடந்து அஜர்பைஜானிற்கு சென்றுள்ளதாகவும் இந்த இடமாற்ற நடவடிக்கைகள் அனைத்தும் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டன என்றும் அவர் கூறினார். போர் சூழலால் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு மத்தியிலும் இந்திய தூதரகம் முழுமையாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், கடந்த சில நாட்களாக தெஹ்ரானுக்கு வெளியே இருந்த இந்திய மாணவர்கள் பாதுகாப்பான நகரங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய அரசின் அலட்சியத்தால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் அருகே மூதாட்டி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட முயன்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவர், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையிலும் ஆளுங்கட்சியினரின் கைப்பாவையாக செயல்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தை சீரழித்து பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ள சூழலில் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்களின் எழுச்சி இதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் அவர் தனது பதிவில் கூறியுள்ளார். தில்லியில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத் திட்டத்தை தற்போது திருநங்கைகளுக்கும் விரிவுபடுத்தி முதல்வர் ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். சமூக ஒருங்கிணைவு மற்றும் சம உரிமையை உறுதி செய்யக்கூடிய நோக்கத்தில் எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவின் மூலம் திருநங்கைகள் எந்தவித நிதித்தடையுமின்றி நகரம் முழுவதும் பாதுகாப்பாக பயணம் செய்ய முடியும். முன்னதாக பெண்கள் இலவச பேருந்து பயணம் மற்றும் மெட்ரோ சேவைகளை பயன்படுத்த ஏதுவாக பிங்க் சஹேலி என்ற அட்டையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிமுகப்படுத்தியிருந்தார். இந்த அட்டையை பெறும் வரை அடுத்த 3 மாதங்களுக்கு பெண்கள் பிங்க் டிக்கெட் மூலம் இலவசமாக பயணம் செய்யலாம் என்றும் முதல்வர் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மற்றும் வேளாங்கண்ணி இடையிலான ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில் வரும் மே மாதம் 20ஆம் தேதி முதல் காரைக்கால் மற்றும் பேரளம் வழியாக புதிய பயணிகள் ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் மயிலாடுதுறையிலிருந்து மாலை 4:40 மணிக்கு புறப்பட்டு பேரளம், திருநள்ளாறு, காரைக்கால், நாகூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட முக்கிய நிலையங்கள் வழியாக இரவு 7:20 மணிக்கு வேளாங்கண்ணியை சென்றடையும். மறுமார்க்கத்தில் மே 21ஆம் தேதி முதல் வேளாங்கண்ணியிலிருந்து காலை 6:30 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் காலை 8:40 மணிக்கு மயிலாடுதுறையை சென்றடையும்.